திரு ஆச்சாரி, ஒரு நேர்மறை பரப்புரை, நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், அடுத்த 100 நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்லாம் தொடங்கினவர் இன்னைக்கு எதிர்மறை பரப்புரையில் இறங்கிட்டாரு. அவங்க வந்தால் என்ன ஆகும் பாருங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னா நிலைமை மாறி போச்சுங்க. அவரே அதை 400 இடங்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. இதுதான் இப்போ நிலைமை. இப்போ 3வது சுற்றுக்கு போகிறதுக்கு அவருக்கு இதெல்லாம் சொல்லி தான் வாக்கு கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருங்கிறாரு திரு பீட்டர். அதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் கம்பு சுத்திட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஒவ்வொரு பரப்புரையிலையும் பிரதமர் பேசுறாரு. அந்த பரப்புரையில தன்னுடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாத சாம் பிட்ரோடா எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாருங்கிறத வச்சுதான் சார் நம்ம பேசுறோம். பட் சாம் பிட்ரோடா சொன்னதுக்கு இவங்க ஏதாவது உடனடியா சாம் பிட்ரோடா இவங்க அவர் சொந்த கருத்து அவர் எங்களோட கட்சியிலேயே இல்ல அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில சொல்லப்படல, ராகுலோ கார்கேயோ பேசல. ராகுல் இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். ராகுல் காந்தியோட பேட்டர்ன் அவரு. எப்பெல்லாம் ராகுல் காந்தி இந்திய மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போறாரோ கூட போறவர் அவர் தான். அப்புறம் ஓவர்சீஸ் காங்கிரஸ் உடைய தலைவரும் அவர் தான். அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருத்தர் எப்படி அது மாதிரி ஒரு சொல்ல முடியும்? அதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. ஏன் தெரியுங்களா? பிரதமர் என்ன சொல்றாரு, அவருடைய சாதனைகளை விளக்கி சொல்றாரு. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா, அது மிக முக்கியமான. அண்ணன் முடிச்சுக்கிறேன். அதுக்குள்ளார கை தூக்காதீங்க, கொஞ்ச நேரம் நீங்க, நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அவர் ஏதோ ஒரு விஷயம் சேர்த்து சொல்றதுக்கான ஒரு கேள்வி சேர்த்து சொல்றாரு. இத சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா ஒரு சேர்த்து சொல்லதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இதே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி முதல்ல பேசினது அருண் ஜேட்லி. இதே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி 2வது பேசினது நம்முடைய யஸ்வந்த் சின்ஹாவுடைய பையன் ஜெயந்த் சின்ஹா. அவரும் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க. இவங்க 2 பேரும் பேசி இவங்க பேசினதை பாஜகவினுடைய சமூக ஊடக தலைவர் அமின் மாளவியா அதை வரவேற்று இதை பரிசீலிக்க வேண்டிய கருத்துன்னு சொல்லினதை இப்பொழுது ட்விட்டரை அதெல்லாம் அழிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாங்கிறதை நீங்க சேர்த்து சொல்லிடுங்க. அவங்க 2 பேரும் இதை பற்றி பேசினார்களா அப்படிங்கறதை நீங்க சொல்லிடுங்க. ரைட், நான் கண்டிப்பா சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். இப்போ நம்ம இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசுறேன், அப்புறம் அவர் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். அதாவது நேரடியான பதில் தானே அவங்க பேசினாங்க, இல்ல அது இரலவென்ட் அப்படிங்கிறீங்களா? இப்போ ஒரு நிமிஷம். அதாவது இன்னைக்கு உள்ள தலைப்பை நம்ம எடுத்து பேசுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம பேசுறதுக்கு நாம நிறைய நேரம் இருக்கு சார். அப்ப அவர் மாற்று கருத்து சொல்றாரு. அருண் ஜேட்லியே பேசிருக்காரு சார். அருண் ஜேட்லி பேசினதா இருந்தாலும் சரி, அருண் ஜேட்லி இன்னைக்கு எந்த கான்டெக்ட்ல பேசினாரு, அவர் இப்ப உயிரோடய இல்ல, அதனால அவர் எந்த கான்டெக்ட்ல பேசினாரு அதை நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அபிஷியல் ப்ரோக்ராம்லயோ அல்லது எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லயோ எங்கேயாவது நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோமா? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இல்லையே சாம் பிட்ரோடா சொல்றது. இல்ல, சாம் பிட்ரோடா பேசுனது ஆன் ரெக்கார்ட் இருக்கு சார். எக்ஸ் தளத்துல சொன்னது ஆன் ரெக்கார்ட் தானே. ஏஎன்ஐக்கு அவர் கொடுத்த பேட்டி, அந்த பேட்டி அவர் டெலீட் பண்ணிட்டாங்களா? இல்லையே. ஆனா என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஒரு தடவை, அதாவது வருஷத்துக்கு ஒருத்தவங்கள நீங்க பிரதமரா தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, சரத் பவாரா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு சொன்னாரு, இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பதவியை ஏலத்துல எடுக்கிறாங்க. அது அந்த பதவியை நம்ம விட்டுட்டோம். அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. இந்தியா கூட்டணி கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு ஃபார்முலாவை நாங்க முன்னெடுக்கிறோம் எங்கேயாவது சொல்லிருக்காங்க. அப்படின்னா இவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாரு? கொஞ்சம் அதை அந்த கேள்வியில இருந்து இப்ப எங்க வந்துட்டீங்கிறார் அவரு. தொடக்கத்துல நீங்க என்ன கேட்டீங்கன்னா உங்க பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் வேட்பாளரே வேணாங்க, எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் பாஜகவுக்கு இல்ல பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அந்த மாநில தலைவர்கள் நாங்க. இப்ப என்ன வந்துட்டீங்கன்னா ஆண்டுக்கு ஒருத்தர் அப்படின்னா யார்? நீங்களா ஒரு வியூகத்தை அவங்களே கற்பனை செய்யாத அல்லது அவங்களே சொல்லாத ஒரு வியூகத்தை நீங்க எடுத்து கொடுத்து இப்படிதான் போக போறாங்கன்னு ஒரு பாதையை சொன்னா நாங்க என்னங்க பண்றதுங்கிறாங்க அவங்க. அப்படி அவங்க எங்க சொல்லியிருக்காங்க?
அதாவது இதுதான் முக்கியமான விஷயமே. எங்க சைட்ல இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது தடையாக வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். இவங்க சைட்ல இருந்து யார் வந்திருக்கா? தேவையில்லைன்றாங்க. ஏன்னா இல்ல இது அது மாதிரி எப்படி பிரதமர் வேட்பாளருக்குரிய நடக்கக்கூடிய தேர்தல் இது. அந்த தேர்தல்ல முகமல்லாத ஒருத்தவரை நீங்க வந்து நிக்க வைப்பீங்களா? யார நிக்க? இந்த நாடு 2014 இல்ல சார் 2004 அப்படிதான் சார் பார்த்திருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் அப்படிதான் வந்தாரு, பிரதமரா அறிவிக்கலையா அவர்? அதாவது இன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் எங்கள்கிட்ட இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்றதுல என்ன வெக்கம் இருக்கு? உங்ககிட்ட 2004 பிரதமராக வாஜ்பாய் இருந்தாரு, பயங்கர ஸ்ட்ராங் லீடரா இருந்தாரு, ஒளிரும் இந்தியாவுடைய தலைவரா இருந்தாரு. பேசுறேன், இந்த தேர்தல்ல எங்களுக்கு எதிரா யார் நிக்கிறா அத முதல்ல சொல்லுங்க. அங்கதான் வந்து பிரதமர் என்ன சொல்றாரு, நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும், நாட்டோட இறையாண்மைக்கு ஒரு கேள்விக்குறியாக அமையும், பாலிசி பாராலிசிஸ் நடக்கும். இவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ எவ்வளவு ஊழல் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போக போறாங்க. ஆக எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம். எங்களுடைய கொள்கைகளை மக்கள் முன்னாடி நாங்க வச்சிருக்கிறோம். 10 வருஷ ட்ராக் ரெக்கார்டையும் நாங்க சொல்லியிருக்கோம். ஆக இதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க வாக்கு கேட்டா அந்த இடத்துல என்ன பிரச்சனை? இவங்களுக்கு எதிர்கட்சிக்கு பிரச்சனை இல்லாத சமயத்துல இவங்க ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அதுதான் ஏன்னா எங்களுக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு, முதல் 2 கட்டத்துல எந்த வாக்குப்பதிவு நடந்திருக்குதோ அந்த இடத்துல நாங்க 100க்கு மேல ஆல்ரெடி எங்களுடைய பாக்கெட்ல 100 வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதுவும் இல்லாம இன்னும் வட இந்தியால தேர்தல்கள் நடக்கின்றன. இன்னைக்கு முதல்ல சூரத்ல இருந்து தொடங்குறீங்களா? அந்த 100ங்கிறத எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சூரத் மத்திய பிரதேசல ஆல்ரெடி ஒண்ணு வந்துருச்சு, அடுத்தது சூரத், அப்புறம் 3வது மத்திய பிரதேஷ், 3 ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. ஆக நீங்க இந்த ஸ்திரத்தன்மை பத்தி சொல்றதுனால சஞ்சய் ராவத் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க நாங்க ஒரே வருஷத்துல 4 பிரைம் மினிஸ்டர் கூட வைப்போம் சார், 3 மாசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட வைப்போம், அது பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு சர்வாதிகார தன்மையோடு ஒருவர் வருவதை விட இது பரவாயில்ல அப்படிங்கிறாரு சஞ்சய் ராவத் சொல்றாரு, உங்களோட கூட்டணியில இருந்தவர். அதாவது என்னன்னா அப்சல்யூட் பவர், அவர் தனிநபர்களை சொல்லல, அப்சல்யூட் பவர்னு வந்தா அது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அது டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி போயிடுது அப்படிங்கிறாரு. யாரு சர்வாதிகாரம் பண்றா? அது தயவு செய்து அவர்கிட்ட அப்படி போய்டுன்றாரு சஞ்சய் ராவத் சொல்றாரு. சஞ்சய் ராவத் பேசுறது அவங்க கட்சியில உள்ளவங்களே ஏத்துக்கிற இல்ல சார். அது நம்ம அதை பத்தி எதுக்கு சார் விவாதம் பண்ணணும்? இன்னைக்கு சிவசேனாலேயே அவரை யாராவது வந்து அவர் சொல்றதை கேட்கறாங்களா? அவர் பல கருத்துக்களை டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கு யாருமே அவங்களே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவர் சாம்னாவோட எடிட்டரா இருந்தா கூட சிவசேனாவோட கட்சி தலைவர் கூட அதை பத்தி எங்கேயுமே மேற்கோள் குறிச்சு பேசுறதுக்கு இல்ல. அப்ப அதை வச்சு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் வந்து பாஜகவுடைய கருத்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். சிவசேனா யூபிடி என்ன சொல்லுது, சஞ்சய் ராவுத் என்ன சொல்றாரு, சாமனா என்ன சொல்றாரு, சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னு பேசலாமா? அதுவும் பேசக்கூடாது, அவருடைய கருத்துக்கும் ஒண்ணு வேல்யூ இல்லையா? அதை எப்படி? ஆமா சுப்பிரமணியன் சுவாமி இப்ப பாஜக இருக்காரா இல்லையான்றதே எங்களுக்கே தெரியல, அவர் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆக மொத்தம் சுப்பிரமணியன் சுவாமி சொல்றதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, ரைட், ஓகே, தெளிவுபடுத்தியதான் கேட்டேன். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.